ஹீட் ஸ்ட்ரோக், அதாவது இந்த அதிக வெப்பம், அனல் காற்று, இதனால நம்ம உடம்புல ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா வந்து வெப்பத்தினால உடல்ல வந்து அதிக அளவு வெப்பம் சடனா ரைஸ் ஆகி அதனால உயிரிழப்பையே கொண்டு போற அளவுக்கு ஒரு விஷயம்தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக் இல்ல சன் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா அது வந்து ஒரு சீரியஸான ஒரு கண்டிஷன். என்னன்னா வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு, இது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஆபத்தானதா அப்படின்றதே வந்து நம்ம தெரியாம இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் பல பேர். அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு அவேர்னஸா நம்ம வந்து கிரியேட் பண்றோம். ஸோ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ரொம்ப ஒரு சீரியஸான கண்டிஷன். எக்ஸ்ட்ரீமான பாடி சடனா ஓவர் ஹீட் ஆகுது. அதாவது நம்ம நார்மலான பாடி டெம்பரேச்சர், அதாவது 98 அந்த மாதிரி இருக்கிறப்போ அது வந்து சடனா வித்தின் செகண்ட்ஸ் மினிட்ஸ்ல சடனா ஒரு ஹை டெம்பரேச்சருக்கு போறதுனால நம்ம உடல்ல ஏற்படுற திடீர் மாற்றம், அந்த ஒரு இம்பேலன்ஸ்ட் மாதிரி ஒரு ஸ்டேட் உருவாகும். அந்த மாதிரி சடன் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர், திடீர்னு ஓவர் ஹீட் ஆயிடும் பாடி. அந்த மாதிரி இருக்கிறப்போ அப்பதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நமக்கு வருது. அதுலயும் முக்கியமா எப்போன்னா இந்த மாதிரி நல்ல பீக்கான ஒரு சம்மர், நல்ல ஒரு ஹாட் வெதர், நல்ல ஒரு அக்னி நட்சத்திரம், நல்ல ஒரு வெப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது நமக்கு வருது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ப்ரொலாங்டு எக்ஸ்போஷர் டு சன் ஆர் ஹீட், ரொம்ப அதிக நேரம் இந்த மாதிரியான அக்னி நட்சத்திரம் மட்டும் இல்லாம ரொம்ப அதிக நேரமா ஒரு ஒரு தனி மனுஷன் வந்து ஒரு அதிக நேரம் வந்து டைரக்டான சன்லைட்ல இருக்கிறான் அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த சன்ஸ்ட்ரோக் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நார்மலா நம்ம வந்து பாடி ஹீட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட பாடியே வந்து ஆட்டோமேட்டிக்கா இயல்பா நேச்சுரலான மெக்கானிசமா என்ன பண்ணணும்னா சடனா வந்து பிரெயினுக்கு வந்து பிட்யூட்டரியில வந்து ஒரு சிக்னல் கொடுத்து இமீடியட்டா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா தர்ஸ்ட் சென்டர், அதாவது தண்ணி தாகத்தை ஏற்படுத்தும், தண்ணீர் குடிக்க வைக்கும். அது இல்லாம இயல்பா ஸ்வெட், வேர்வையை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட்டை வந்து வியர்வை மூலயமா வெளியேற்றி அதை வந்து சமநிலைக்கு உண்டாக்குறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இயல்பா உடம்புல நடக்கும். அது வந்து ஒரு இம்பேலன்ஸ் ஆகி ஒரு தவறி போய் அந்த டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகும்போது அப்போதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக், ஃபர்ஸ்ட் ஹீட் எக்ஸாஷன் சொல்றது, அதுக்கப்புறம் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு வரும். ஹீட் எக்ஸாஷன்னா ரொம்ப இந்த ஹீட் ஜாஸ்தியா இருந்தனால ஒரு சடனா வந்து ஒரு டயர்ட்னஸ், ஒரு மாதிரி பயங்கர வீக்னஸ் அந்த மாதிரிலாம் உருவாகி டீஹைட்ரேஷன்னால கடைசியில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நடந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சிவியர் ஸ்டேட்ல ஆர்கன் ஃபெயிலியர் அளவுக்கு போய் இமீடியட் டெத் வர அளவுக்கு கூட சான்சஸ் உண்டு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு. அதனால தான் இது வந்து ஒரு சீரியஸான கண்டிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்ல சிம்டம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் வந்து முக்கியமா நம்ம இன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப இருக்கிற இந்த வெயில் காலத்துல, இப்ப இருக்கிற இந்த அதிகமான வெப்ப அனல் காற்று இந்த மாதிரி இருக்கிற டைம்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சடனா பயங்கரமான ஹை டெம்பரேச்சர், பாடி வந்து அப்படியே உடம்பு வந்து அப்படியே கொதிக்கும், அந்த அளவுக்கு வந்து ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். சடனா திடீர்னு உடல் வெப்பநிலை வந்து ரொம்ப அதிகமாகும். அப்புறம் டிசீனஸ் ஆஃப் கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி அப்படியே டயர்டா, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா, அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு நமக்கே புரியாம ஒரு மாதிரி தள்ளாடுற மாதிரி, ஒரு விதமான குழப்பமான மனநிலை, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது இல்லாம நாசியா, வாமிட்டிங், ஒரு கொமட்டலோ இல்ல வாமிட்டோ. அது இல்லாம ரொம்ப ஃபாஸ்டான ஹார்ட் பீட், திடீர்னு படப்படப்பு வர்றது, குப்புன்னு அப்படி வேர்க்கிறது, ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்கிறது. அது இல்லாம ரொம்ப அப்படியே ஹாட் ரெட் ட்ரை ஸ்கின்னா இருக்கும். நம்ம ஸ்கின், முகம், கை கால்லாம் பார்த்தோம் அப்படின்னா எஸ்பெஷலி முகத்துல ரொம்ப அப்படியே சூடா இருக்கும். முகம் அப்படியே செவந்து அப்படியே ரொம்ப செவந்து போய் ரெட்னஸா ரொம்ப ட்ரையா இருக்கும். மெயினா என்னன்னா நார்மலா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான பாடியில வந்து ஹீட் ஆகுறப்போ வேர்வை வந்து பாடியில இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து ஈக்குவல் பண்ணும். ஆனா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் டைம்ல என்ன ஆகும்னா நோ ஸ்வெட்டிங், அதாவது இம்பேலன்ஸ்னால அந்த வந்து ஸ்வெட்டிங் இருக்காது. அந்த ஸ்வெட்டிங் இல்லாம போறதுனால அது தன்னுடைய இயல்பு நிலையை விட்டு அதுதான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து அதோட காம்ப்ளிகேஷனா மாறுது. ஸோ இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அந்த மாதிரிலாம் போகும், ரெட் ஆயிடும், ரொம்ப பாடி ஹாட்டா இருக்கும், ட்ரையா இருக்கும்,
அந்த டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்வெட்டே இருக்காது. அதுதான் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அதோட ரொம்ப வீக்னஸ், மயக்கம் வர்றது, ஒரு மாதிரி இரிட்டபிளா இருக்குது. நமக்கே வந்து இந்த வெயில் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப நம்மளே ரொம்ப இரிட்டபிளா ஆயிடுவோம். எதனால சிறு சிறுன்னு விழுறது இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படியே போய் சீஷர் அளவுக்கு ஃபிட்ஸ் வர அளவுக்கு கூட இது வந்து ரொம்ப ஒரு சிவியரான ஒரு கண்டிஷன். கடைசியில அன்கான்சியஸ் ஸ்டேட் அளவுக்கு கூட போகும். இதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்றது. ஸோ சிம்டம்ஸ் அப்படின்னு மெயினாக பார்த்தோம்னா சடனா ஹை டெம்பரேச்சர், பாடியில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும், வாமிட்டிங் கொமட்டல் இருக்கும், ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஹாட்டான ரெட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஃபேஸு, நாக்கு, உதடு, கை கால் எல்லாமே. வேர்வையே இருக்காது. அதோட ரொம்ப வீக்னஸாக இருக்கும், மயக்கம் வரும், ரொம்ப நம்மளே ஒரு மாதிரி இரிட்டபிளாக இருப்போம். கடைசியில் வந்து அன்கான்சியஸ் ஸ்டேட் அளவுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ வந்து வீட்லையோ இல்லை வந்து ஒரு வெளியிலையோ இந்த மாதிரி ஒரு ஹீட் ஸ்ட்ரோக் அவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி சிம்டம்ஸ், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம பார்க்குறப்போ இம்மீடியட்டா நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா, இம்மீடியட்டா அந்த அந்த ஒரு பர்சனை ஒரு கூலான பிளேஸ், இப்போ வந்து ஒரு வெயிலில் நிற்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு மயக்கமோ ஏதோ வருது, விழுறாங்க, இந்த மாதிரி உடம்பு அப்படியே கொதிக்குது, இந்த மாதிரிலாம் இந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஒரு கூலிங்கான ஒரு இடத்துக்கு, ஒரு மரத்துக்கு கீழேயோ இல்லை வந்து ஒரு நிழலான இடத்துக்கு, இல்லை வந்து ஒரு ஃபேன் இருக்கிற இடத்துக்கு, அந்த மாதிரி இம்மீடியட்டா அந்த பேஷண்ட்டை வந்து ஒரு கூலிங்கான பிளேஸுக்கு வந்து கூட்டிட்டு போகணும். அவங்க கான்சியஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கோல்டு வாட்டர் கொடுக்கலாம் குடிக்கிறதுக்கு. அவங்க வந்து டைட்டா ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து லூசன் பண்ணும். இப்போ காலரோ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இல்லை வந்து ஏதாவது திக்கான ஒரு ஓவர் கோட்டோ அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். அது இல்லாமல் அப்ளை வெட் கிளாத் ஆர் கோல் வாட்டர் ஆன் பாடி. அதுக்கு வந்து ஸ்பாஞ்ச் வச்சு சில்லுன்னு தண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம் இமீடியட்டா அந்த ஒரு ஹீட். இப்போ வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதிக டெம்பரேச்சர் போகிறப்ப நார்மலான டாக்டரோட ரெக்கமெண்டேஷனே ஹை டெம்பரேச்சர்லாம் 102 மேலாம் போகிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு டெபிட் ஸ்பாஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மைல்டு கோல்டு வாட்டரை தொட்டு ஒத்தரம் கொடுக்கறது. இதுதான் வந்து நம்ம ஹை டெம்பரேச்சருக்கு பண்ற முக்கியமான விஷயம். அந்த மாதிரியான ஸ்பாஞ்சிங் பண்ணணும். ஒரு கோல்ட் வாட்டரை தொட்டு பாடி ஃபுல்லா ஒத்தரம் கொடுக்கணும். இது வந்து அந்த சடனான ஒரு டெம்பரேச்சர் வெளியில இருக்கு இல்லையா, அதை வந்து கம்மி பண்ணும். ஸோ அவங்களுக்கு ஃபேனோ இல்லை வந்து ஏசியோ அவைலபிளா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரெக்கமெண்டபிள். ஒரு ஃபேன் இல்லை ஏசினால ஒரு வென்டிலேஷன் அவங்களுக்கு வேணும். இது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இம்மீடியட்டா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்கா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான சிம்டங்கள் பார்க்குறப்போ நம்ம வந்து அந்த பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் ஒரு கோலான பிளேஸ்க்கு எடுத்துட்டு போகணும். அவங்களுக்கு கான்சியஸா இருந்தாங்கன்னா மட்டுமே நம்ம வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சில்லுன்னு ஒரு தண்ணியோதோ. அவங்களுக்கு வந்து அப்புறம் டைட் கிளாத்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். ஒரு ஸ்பாஞ்சிங், ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி ஒருத்தரம் கொடுக்குறதோ அது பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு வென்டிலேஷன், ஒரு ஃபேனோ ஏசியோ இருந்துச்சு அவைலபிளா இருந்ததுன்னா அது உங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இம்மீடியட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணணும். ஏன்னா அவங்க அன்கான்சியஸ், ஒரு மயக்கம் போட்டு விடுறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து வித்தவுட் எனி டிலே வந்து இருக்கவே கூடாது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பொறுத்த அளவில். இதுதான் முக்கியமான விஷயங்கள். அதுவே வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை பத்தி நம்ம இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்க பார்த்தாலும் இப்போ முன்னாடிலாம் இருந்த காலங்களுக்கு இப்போ வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் பத்தின அவேர்னஸ் கம்பேரிட்டிவ்லி அதிகமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்களும் சரி, அந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்கிற முன்னாடி கம்பேரிட்டிவ்லி முன்னாடி இருந்த வருஷங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த தட்பவெட்ப நிலையும் சரி எல்லாமே மாறிட்டு இருக்கிறதுனால மக்களுக்கு அந்த அவேர்னஸ் கம்பேரிட்டிவ்லி இப்ப வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ அதுல இன்னும் நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். மெயினா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்கை ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ட் பண்றதுக்கு, நம்ம பாதுகாத்துறதுக்கு என்னென்னலாம் ஹோம் ரெமடிஸ் மாதிரி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது மெயினா வரதுக்கான முதல் முக்கிய விஷயமா என்னவா இருக்குன்னா டீஹைட்ரேஷன் தான். நம்ம உடம்புல தண்ணி சத்து குறையிறப்பதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து ஒன்று நடக்குது. அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதிக அளவு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதுல இருந்து காத்திக்கலாம். தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ இந்த இன்னொரு இருக்கும் சரி, தண்ணி இருக்கோ ஒரு நேரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வேலை பார்க்கணும் இடத்துலயோ
முன்னாடி ஒரு சின்ன bowl வச்சுட்டு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி எடுத்து குடிச்சிட்டே இருக்கு. இதுதான் முதல் எல்லாருமே பண்ண வேண்டும். குழந்தைங்க வந்து பெரிய இல்ல நம்ம வந்து எங்கேயாச்சும் இல்ல சுத்தா பார்க்கணும் கிச்சன் பண்றோம் அந்த மாதிரி அதிக சுவை இருக்கிறப்போ தண்ணி நிறைய குடிப்போம். நம்ம வந்து ஓஆர்எஸ் எடுத்துக்கலாம். மெடிக்கல் ஷாப்ல நார்மலான பிளைன் ஓஆர்எஸ் இருக்கு இல்லையா, அது எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லாம இயல்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச மோர், இளநீர், அதுதான் தி பெஸ்ட் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு சொல்றது. மோர், இளநீர், இதுதான். இதோட நொங்கு, இந்த சீசன்ல நொங்கு ரொம்ப எடுத்துக்கலாம். தென் லெமன் ஜூஸ், இதெல்லாம் வந்து அதிக அளவில் நம்ம எடுத்துக்கிறது இயல்பாவே நம்மளோட உடல் சூட்டை தணிக்கிற விஷயங்கள். இது இல்லாம நம்ம ஜென்ரலாவே இந்த வெயில் இந்த மாதிரி கிளைமேட்ல லைட் கலர்டு கிளாத்ஸ், லூஸ் காட்டன் கிளாத்ஸ், அதுவும் வந்து காட்டன் கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்றது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா அது வந்து வேர்வை இருந்தாலும் அது ஈஸியா அப்சர்வ் பண்ணும், ஒரு வென்டிலேஷன் இருக்கும். அதுக்காக லூஸ் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணணும். லைட் கலர்டு கிளாத்ஸ் ப்ரிஃபர் பண்றது நல்லது. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம வெளியில எங்கேயாச்சும் போறோம் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு கொடையோ, அம்பர்லா, கேப்போ, இல்ல ஸ்கார்ஃபோ ஏதாச்சும் நம்மள வந்து டைரக்ட் சன்லைட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஒரு கொடை, கேப், இது மாதிரிலாம் எடுத்துக்கிறது. எல்லாத்தையும் ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில 11 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வெளியில வந்து முடிந்த அளவு வெளில போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு மெயின் காசா இருக்கு. 11 மணில இருந்து ஈவினிங் 4 o'clock தான் வந்து அதிக வெப்பமா இருக்கு. அதுவே முக்கியமா சொல்லணும்னா டே டைம்ல பாத்தீங்க அப்படின்னா வெயில் வந்து கான்கிரீட் பில்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அப்சர்வ் பண்ணி உறிஞ்சி எடுத்துக்கும். அது வந்து அந்த ஈவினிங் ஒரு 5-6 மணி போல ஈவினிங் டைத்துல வந்து அந்த வெப்பத்தை ரிலீஸ் பண்ணும் சன்செட்னால. ஸோ அப்படி இருக்கிறப்போ காலையில மதியத்தை விட அந்த ஈவினிங் டைம் பாத்தீங்க அப்படின்னா அதிக வெப்பத்தை வந்து பில்டிங்ஸ் வந்து வெளியிடும், ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த டைம்லையும் நம்ம ரொம்ப சேஃபா தான் இருக்கணும். அந்த மாதிரி கான்கிரீட் பில்டிங்ஸ் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு பார்க்கோ இல்லை மரத்துக்கு பக்கமோ, முடிஞ்ச அளவுக்கு ஓப்பன் வென்டிலேட்டட் நல்லா காத்து இருக்கிற சில்லுன்னு இருக்கிற ஏரியா, நம்மள வீட்டை சுத்தி வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சுக்கிறது, நம்ம இருக்கிற இடத்த சுத்தி வந்து கொஞ்சம் தண்ணி இதா வச்சுக்கிறது, சுத்தி வந்து மரங்கள் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. இது இல்லாம வெஸ்டர்ன் ஷேட்ஸ், நல்ல மர நிழல்ல வந்து இருக்கணும். நம்ம வந்து ஒரு வண்டியில எடுத்துட்டு போறோம், பார்க் பண்றோம் அப்படின்னா கூட மரத்துக்கு கீழே இருக்கணும். முக்கியமா எஸ்பெஷலி கார்ஸ் யூஸ் பண்றவங்க வந்து அதாவது ஏன்னா வந்து அதிக அளவுல அந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காருக்குள்ளதான் இருக்கும். இப்போ ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐபோனோ ஏதோ வந்து காருக்குள்ள வச்சுட்டு அவங்க கோயிலுக்கு வாங்கி போயிட்டு வந்திருக்காங்க. ஐபோன் வந்து நோட்டிபிகேஷன் வருது, இம்மிடியா வந்து என்ன கூல் பண்ணுங்க, எத்தனையோ டெம்பரேச்சர் டிகிரி வந்து ஹையா போயிட்டு இருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன். இது வந்து ஃபன்னியா இருக்கலாம், பட் ஆனா வந்து எந்த அளவுக்கு கார் மற்ற இடங்களை விட இந்த கார் அப்படின்றது அதிக அளவு ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ குழந்தைங்களையோ எல்டர்லி பீப்புளையோ இந்த மாதிரி கார் பார்க்கிங்ஸ்ல காருக்குள்ள உட்கார வைக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான விஷயம் இந்த ஹீட் கிளைமேட்ல. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறப்பதான் வந்து உள்ள வந்து கார் அதிக அளவுல ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சு உள்ள இருக்கிற மக்களை வந்து இந்த மாதிரியான சடனா ஹீட் ஸ்ட்ரோக் வரதுக்குலாம் வாய்ப்புகள் அதிகமாக்கிடும். ஸோ ரெஸ்ட் இன் ஷேட்ஸ் அண்ட் கூல் பிளேசஸ். இப்போ நம்ம பார்க்லாம் பண்றோம் அப்படின்னா கூட ஒரு மரத்துக்கு கீழே நிழல் அந்த மாதிரி பார்க் பண்ணணும். ஸோ வேற என்ன மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வாட்டர் ரிச் ஃப்ரூட்ஸ் அப்படின்னா அதுல முக்கியமா வாட்டர்மெலன், குக்கும்பர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், அப்புறம் முலாம்பழம், மஸ்க்மெலன், ஆரஞ்சு, கிரேப்ஸ், இந்த மாதிரி போமோகிரானட், மாதுளை, இந்த மாதிரியான பழங்கள் வந்து நம்ம அதிக அளவுல இந்த வெயில் கிளைமேட்ல எடுத்துக்கலாம். தென் டேக் கோல்ட் பாத்ஸ் ஆர் வாஷ் ஃபேஸ் ஆஃபன். இந்த மாதிரியான கிளைமேட்ல நம்ம வந்து சில் தண்ணியில ஒரு நாளைக்கு 2 தடவையோ 3 தடவையோ கூட குளிக்கிறது ரொம்ப பெஸ்ட். அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா கூட நமக்கு ஓரளவு அந்த ஹீட்டோட ப்ரிவென்ஷன் அப்படின்றது இருக்கும். அந்த வெயில்ல இருந்து கொஞ்சம் அந்த வெப்பத்துல இருந்து கொஞ்சம் இது பண்றது அது வந்து இருக்கும். ஸோ இந்த கிளைமேட்ல அடிக்கடி கோல்டு வாட்டர்ல குளிக்கிறதும் முகம் கை கால் கழுவுறதும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முக்கியமா குழந்தைங்களையும் எல்டர்லி பீப்புளையும் வந்து இந்த சம்மர்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே பார்த்துக்கணும். முக்கியமா இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த பார்க்கிங்ல இருந்து கொஞ்சம் சேஃபா வச்சுக்கிறது,
இந்த மாதிரி காருக்குள்ள அந்த மாதிரி டிராபிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ வந்து நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி டைம்ல நம்ம மோஸ்ட்லி வந்து வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பீக் வெயில்ல வந்து நம்ம அதிக அளவுல டிராவலோ, அதிக அளவு டிராபிக் இருக்கிற ஒரு சிட்டிஸ் உள்ளேயோ, ஏன்னா வந்து கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு கிராமங்கள், அதாவது ரூரல் ஏரியா அதெல்லாம் விட அர்பன் சிட்டியுள்ள தான் வந்து, ஏன்னா கான்கிரீட் பில்டிங்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனாலையும் அதிக அளவு மரங்கள் இல்லாததுனாலையும் வீடுகளை சுத்தி வந்து ஒரு அந்த நீர்நிலைகள் மாதிரி, அதாவது இந்த வாட்டர் ஒரு ஏரியோ ஆறோ அந்த மாதிரிலாம், குளமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சிட்டிஸ்ல இல்லாததுனாலையும், அதிக அளவு வெஹிக்கல்ஸ்னாலையும், இந்த பொல்யூஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்னாலையும் ரூரல் ஏரியாவை விட சிட்டிஸ்ல தான் இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம மற்ற பெரிய இயற்கை சீற்றங்கள், அதாவது இந்த வெள்ளம், நிலநடுக்கம், இதுல எல்லாம் இறக்குற மக்களுடைய இறப்பு விகிதத்தை விட இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால இறக்குற இறப்பு விகிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனா நம்ம வந்து இதனாலதான் இந்த இறப்பு ஏற்படுதுன்ற அவேர்னஸே நம்ம தெரியாம இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயம். ஸோ இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது அந்த அளவுக்கு எல்லாரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த ஹீட் ஸ்ட்ரோக், சன்ஸ்ட்ரோக் அப்படின்றது நாட் ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ், மக்களுக்கு தான் இவ்வளோ பாதிப்பு இந்த அளவுக்குன்றது கிடையாது. நம்மள மாதிரியே அனிமல்ஸ், செல்ல பிராணிகள், வீட்டு பிராணிகளும் சரி, முக்கியமா பறவைகளும் சரி, ரொம்ப அதிக அளவுல பாதிக்கப்படும். ஏன்னா எங்க பார்த்தாலும் ரொம்ப ட்ரை, ஹீட், வெயில் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அதுங்களுக்கே வந்து ஒரு தண்ணியே கிடைக்காது. தண்ணி இல்லாதனால நிறைய மரங்கள்ல வந்து பழங்கள் இருக்கு. அதனால ஜென்ரலாவே அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸுக்கு பார்த்தோம்னா கூட அதுங்களுக்குமே நமக்கு ஏற்படுற அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சில இடங்கள்ல வந்து அதிக வெப்பமா இருக்கிற நார்த் இந்தியாவோ இல்லை அந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பறவைகள் வந்து இறந்தே கிடக்கு. அதனாலதான் வந்து எல்லாரும் வீட்லயும் மாடியில வந்து ஒரு சின்ன ஒரு இதுல வந்து தண்ணி வைக்கணும் பறவைகளுக்கு, பெட்ஸுக்கு அப்படின்னு சொல்றதுலாம். ஸோ அதனால இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம அதையும் தாண்டி விலங்குகளுக்கும் பறவைகளுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. இது எல்லாத்தையோட முக்கியமான விஷயம், டோன்ட் குக் ஃபார் 2 to 4 PM. அதாவது நம்ம மதியம் சமைப்போம் இல்லையா, 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும், அந்த டைம்ல தான் வந்து வெயிலோட உச்சக்கட்ட இது வெப்பம் இருக்கிறதுனால அந்த டைம்ல வந்து நம்ம அடுப்போட அனல்ல, ஒரு கேஸ் ஸ்டவ்வோட அனல்ல கூட நிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அட்மாஸ்பியர்லயே அந்த வெப்பம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அந்த கேஸ் ஸ்டவ் அடுப்போட அனல்ல போய் நிக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து இன்னும் அது தாக்கத்தை அதிகப்படுத்தும். அதிகமான வியர்வையோ, டீஹைட்ரேஷனோ, இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பா போயிடும். அதனால மதிய வேலையில, அதாவது 2 to 4 அப்படின்னு 2 to 4 அப்போ நம்ம போய் கிச்சன்ல போய் நின்று குக் பண்றதையே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம டோன்ட் வாக் பேர் ஃபுட். வெறும் காலில் நம்ம இந்த மாதிரி கிளைமேட்ல வெளியில நடக்கிறதையும் அவாய்ட் பண்ணிக்கணும், எஸ்பெஷலி டே டைம்ல. ஸோ இது இல்லாம இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1916 அந்த மாதிரியான ஒரு டைமிங்ல வாட்டர் சேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் மகாராஷ்டிரால ஒரு ட்ரெயினே விட்டுருக்காங்க கவர்மெண்ட். அதாவது 2.5 மில்லியன் லிட்டர்ஸ், அந்த ஒரே ட்ரெயின்ல 2.5 மில்லியன் லிட்டர்ஸ் அளவுக்கு தண்ணிய அந்த ஒரு ட்ரெயின்ல வச்சுட்டு மகாராஷ்டிரால அந்த தண்ணி தட்டுப்பாடு இருக்கிற இடங்களுக்கு கவர்மெண்டே வந்து அந்த மாதிரியான ட்ரெயின் சேவையை கொடுத்துருக்கு. பல இடங்களுக்கு வந்து தண்ணீர் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எஸ்பெஷலி வந்து இந்த மகாராஷ்டிரா, நார்த் இந்தியாவில் இந்த மாதிரியான முக்கியமான இடங்கள், ராஜஸ்தான் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமான ஒரு டெம்பரேச்சர் இருக்கிற ஒரு ஜோன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்டே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெயின் ஃபுல்லா 2.5 மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த வெப்பமயமாதல் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன ஃபியூச்சர்ல எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து யோசிக்கிற ஒரு முக்கியமான நிலைமையில இருக்கும். சிட்டிஸ் பிகம் ஹீட் ஐலாண்ட்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த சிட்டிஸ் தான் வந்து ஹீட் ஐலாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது சுற்றி எந்த ஒரு இந்த ஹீட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கான ஒரு கூலிங்கான இது எதுவுமே இல்லை, மரங்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால அது வந்து ஒரு வெப்பமான தீவா மாறிடுது சிட்டிஸ்.
எதனாலனா இந்த மாதிரி கான்கிரீட் ரோட்ஸ், பில்டிங்ஸ் இதெல்லாம் தான் வந்து அந்த ஹீட்டை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம் டே டைம். நைட் ஆனால் அதை வந்து அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். அதனால தான் அந்த ஈவினிங் டைம் அப்படின்லாம் வரப்போ அதிகமான வெக்கையை வந்து அது கொடுக்கறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம மெயினாக இந்த மாதிரியான டீஹைட்ரேஷனை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நினச்ச விஷயங்கள். ஸோ இதில் நம்ம வந்து ஹோமியோபதி மெடிசனை கண்டிப்பாக இந்த மாதிரியான முக்கியமான நேரங்களில் ப்ரிவென்ஷனாகவே எடுத்துக்கலாம். ஸோ அதில் முக்கியமாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெலடோனா, ஜெல்சீனியம், குளோனைன், ஆன்டிக்ரூட், அக்கோனைட், லாக்கசிஸ், வெரட்ரமால்கம் இந்த மாதிரியான மருந்துகள்லாம் வந்து சன்ஸ்ட்ரோக் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, சன்ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா கூட அதுலேருந்து அந்த பேஷண்ட்டை விடுவிக்கிறதுக்கு இந்த மாதிரி மருந்துகள் ரொம்ப ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுது. இந்த மாதிரியான மெடிசின்ஸை ஹோமியோ டாக்டரோட பரிந்துரையின் பேரில் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து ப்ரிவெண்ட்டும் பண்ணலாம். ஹீட் ஸ்ட்ரோக் வர மாதிரியான சிம்டம்ஸ்ல இருந்தும் நம்ம அந்த பேஷண்ட்டை தடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நான் டெய்லியுமே என்னால் வந்து தவிர்க்கவே முடியாது, நான் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கேன், இல்லை வந்து நான் வந்து ரோடு போடுற வேலையில் இருக்கேன், இல்லை ரோட் சைடில் வந்து இந்த பழம் காய்கறி விற்கிறவங்க, என்னால் வந்து டெய்லியுமே அந்த வெயிலில் தான் நான் வெக்கையில தான் இருந்தே ஆகணும், என்னால் வேறு வழியே ஆப்ஷனே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ அவங்களுக்கு ஹோமியோபதியில் நாட்ரம் கார்ப் அப்படின்னு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மெடிசன் இருக்குது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு. அவங்க இந்த மருந்தை வந்து டெய்லியும் காலையில் ப்ரிவென்டிவாகவே எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு டோஸ் இந்த மாதிரி சம்மர் சீசனில் ப்ரிவென்டிவாகவே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஹீட் ஸ்ட்ரோக்கோட காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்மளால் காப்பாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிற வேண்டிய விஷயங்கள். நம்ம இன்னைக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா இதை ஃபியூச்சரில் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் எடுக்கணுமோ, மரங்கள் நடுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம இப்போலேருந்தே மரங்கள் நடுறது, ப்ளஸ் நம்ம சுற்றி இருக்கிற பெட்ஸ் பறவைகளுக்கு வந்து தண்ணீர் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம சின்ன சின்னதாக ஒன்று ஒன்றா செஞ்சோம் அப்படின்னா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்ற மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரியான வெப்பமயமாதலை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்ல நினச்ச விஷயம். So this is all about the session. Thank you so much.